கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எவைகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ! தம் மேய்ச்சலின் ஆடுகளை. கர்த்தருடைய ஆடுகளை பராமரியாமல் சிதறடித்தவர்கள் யார்? தம் ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர். தம் ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பருக்கு கர்த்தர் எதற்கேற்ற தண்டனையை வருவிப்பார்? தங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை. கர்த்தர் எவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்ப்பார்? தம் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை. தம் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை கர்த்தர் எங்கே கொண்டு வருவார்? அவைகளின் தொழுவங்களுக்கு. ஆடுகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அவைகள் என்ன செய்யும்? பலுகி பெருகும். பலுகி பெருகும் தம் ஆடுகள் மேல் கர்த்தர் எவர்களை ஏற்படுத்துவார்? அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை. இனி எவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் கூறினார்? திரும்ப தொழுவங்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஆடுகள். நாட்கள் வரும்போது கர்த்தர் தாவீதுக்கு எதை எழும்ப பண்ணுவார்? ஒரு நீதி உள்ள கிளையை. ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணுபவர் யார்? நீதியுள்ள கிளை. நீதியுள்ள கிளை பூமியிலே எவைகளை நடப்பிப்பார்? நியாயத்தையும் நீதியையும். நீதியுள்ள கிளையின் நாட்களில் ரட்சிக்கப்படுவது எது? யூதா. நீதியுள்ள கிளையின் நாட்களில் சுகமாய் வாசம் பண்ணுவது எது? இஸ்ரவேல். நீதியுள்ள கிளைக்கு இடும் நாமம் என்ன? நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். நாட்கள் வரும்போது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடாதவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். நாட்கள் வரும்போது இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியார் தங்களை எங்கே இருந்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள்? வட தேசத்திலும் கர்த்தர் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களில் இருந்தும். எவர்களின் நிமித்தம் எரேமியாவுடைய இருதயம் தன் உள்ளத்திலே நொறுங்கி இருந்தது?
தீர்க்கதரிசிகளின் நிமித்தம். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் யாருடைய இருதயம் தன் உள்ளத்திலே நொறுங்கி இருந்தது? எரேமியா. தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் எரேமியாவுடைய எவைகளெல்லாம் அதிர்ந்தது? எலும்புகள் எல்லாம். எரேமியா எவைகளின் நிமித்தம் வெறித்திருக்கிற மனுஷனைப் போல இருந்தார்? கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும். கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் எது மேற்கொண்டவனைப் போல எரேமியா இருந்தார்? மதுபானம். விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது எது? தேசம். தேசம் எதினால் துக்கிக்கிறது? சாபத்தினால். வனாந்தரத்தின் எவைகள் வாடி போகிறது? மேய்ச்சல்கள். எவர்களுடைய ஓட்டம் பொல்லாதது? தீர்க்கதரிசிகளுடைய ஓட்டம். தீர்க்கதரிசிகளின் எது அநியாயமாயிருக்கிறது? பெலன். மாயக்காரராயிருக்கிறவர்கள் யார்? தீர்க்கதரிசியும் ஆசாரியனும். தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் யாராயிருக்கிறார்கள்? மாயக்காரராய். கர்த்தருடைய ஆலயத்திலும் கர்த்தர் எவர்களுடைய பொல்லாப்பை கண்டார்? தீர்க்கதரிசி, ஆசாரியன். தீர்க்கதரிசிகளின் வழி இருட்டிலே அவர்களுக்கு எப்படி இருக்கும்? சறுக்கலான வழியாய். துரத்துண்டு சறுக்கலான வழியில் விழுபவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் விசாரிக்கப்படும் வருஷத்தில் கர்த்தர் அவர்கள் மேல் எதை வரப்பண்ணுவார்? பொல்லாப்பை. கர்த்தர் சமாரியாவின் தீர்க்கதரிசிகளில் எதை கண்டார்? மதிகேட்டை. சமாரியாவின் தீர்க்கதரிசிகள் எதை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்? பாகாலை கொண்டு. பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தருடைய ஜனத்தை மோசம் போக்கினவர்கள் யார்? சமாரியாவின் தீர்க்கதரிசிகள். பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தருடைய எந்த ஜனத்தை சமாரியாவின் தீர்க்கதரிசிகள் மோசம் போக்கினார்கள்? இஸ்ரவேல் என்னும் ஜனத்தை. கர்த்தர் எவர்களில் திடுக்கிடத்தக்க காரியத்தை கண்டார்? எருசலேமின் தீர்க்கதரிசிகளில். விபச்சாரம் பண்ணி
வஞ்சகமாய் நடந்தவர்கள் யார்? எருசலேமின் தீர்க்கதரிசிகள். எருசலேமின் தீர்க்கதரிசிகள் எப்படி நடந்தார்கள்? விபச்சாரம் பண்ணி, வஞ்சகமாய். எருசலேமின் தீர்க்கதரிசிகள் எவர்களின் கைகளை திடப்படுத்தினார்கள்? பொல்லாதவர்களின் கைகளை. பொல்லாதவர்கள் எதை விட்டு திரும்பாதபடிக்கு எருசலேமின் தீர்க்கதரிசிகள் அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்? தன் பொல்லாப்பை விட்டு. கர்த்தருக்கு சோதோமை போல இருந்தவர்கள் யார்? எருசலேமின் தீர்க்கதரிசிகள். கர்த்தருக்கு கொமோராவை போல இருந்தவர்கள் யார்? எருசலேமின் குடிகள். கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு எதை புசிக்க கொடுப்பார்? எட்டியை. கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு எதை குடிக்க கொடுப்பார்? பிச்சு கலந்த தண்ணீரை. மாயமானது யாரிலிருந்து தேசமெங்கும் பரம்பினது? எருசலேமின் தீர்க்கதரிசிகளில் இருந்து. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து தேசமெங்கும் பரம்பினது எது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? மாயம். யூதா ஜனங்கள் எவர்களின் வார்த்தைகளை கேட்கக்கூடாது? தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை. தீர்க்கதரிசிகள் ஜனங்களை என்ன கொள்ளும்படி செய்கிறார்கள்? வீண் பெருமை. தீர்க்கதரிசிகள் எதை சொல்வதில்லை? கர்த்தருடைய வாக்கை. தீர்க்கதரிசிகள் எதை சொல்லுகிறார்கள்? தாங்கள் யூகித்த தரிசனத்தை. உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் கூறியதாக யாரை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள்? எரேமியாவை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி. உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்று தீர்க்கதரிசிகள் யாரை நோக்கி சொன்னார்கள்? தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி. கர்த்தருடைய பெருங்காற்றாகிய எது புறப்பட்டது? கொடிய புசல். கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் எவர்களுடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும்? துன்மார்க்கருடைய தலையின் மேல். கர்த்தர் எதை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது? தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றுவதை எப்போது நன்றாய் உணர முடியும்?
கடைசி நாட்களில் கர்த்தர் அனுப்பாதிருந்தும் ஓடினவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் கர்த்தர் பேசாதிருந்தும் என்ன சொன்னார்கள்? தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசிகள் எதில் நிலைத்திருந்தால் கர்த்தரின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவிப்பார்கள்? கர்த்தரின் ஆலோசனையில். கர்த்தரின் ஆலோசனையில் நிலைத்திருந்தால் தீர்க்கதரிசிகள் ஜனங்களை எவைகளை விட்டு திருப்புவார்கள்? தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும். சமீபத்திற்கு மாத்திரம் தேவனாய் இராதவர் யார்? கர்த்தர். தூரத்திற்கும் தேவனாய் இருப்பவர் யார்? கர்த்தர். கர்த்தர் தன்னை காணாதபடிக்கு ஒருவனும் எங்கே ஒளித்துக் கொள்ளக்கூடாது? மறைவிடங்களில். கர்த்தர் எவைகளை நிரப்புகிறவர்? வானத்தையும் பூமியையும். சொப்பனம் கண்டேன் என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தீர்க்கதரிசிகள் உரைப்பது என்ன? பொய் தீர்க்க தரிசனம். பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் எதில் ஏதாகிலும் இல்லை? இருதயத்தில். பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் எதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள்? தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தை. தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள் யார்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய ஜனத்தின் பிதாக்கள் எதை மறந்தார்கள்? கர்த்தருடைய நாமத்தை. கர்த்தருடைய ஜனத்தின் பிதாக்கள் எதை நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை மறந்தார்கள்? பாகாலி நிமித்தம். கர்த்தருடைய ஜனங்கள் அயலாருக்கு எதை விவரிக்கிறதினால் கர்த்தருடைய நாமத்தை மறக்கும்படி செய்ய பார்த்தார்கள்? தங்கள் சொப்பனங்கள். சொப்பனங்கண்ட தீர்க்கதரிசி எதை விவரிக்க வேண்டும்? சொப்பனத்தை. கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன் எதை உண்மையாய் சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை. ஓதுமைக்கு முன் ஒன்றுமில்லாதது எது? பதர். யாருடைய வார்த்தை அக்கினியைப் போல இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை கன்மலையை நொறுக்கும் எதை போல இருக்கிறது? சம்மட்டியை போல.
எதை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் விரோதியாய் இருக்கிறார்? தம் வார்த்தையை. பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் யாரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிறார்கள்? தன் தன் அயலாரிடத்தில். எதை வழங்கி கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! தங்கள் நாவின் சொல்லை. எவைகளை தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் விரோதியாயிருக்கிறார்? பொய் சொப்பனங்களை. பொய் சொப்பனங்களை சொல்லி கர்த்தருடைய ஜனத்தை எவைகளால் மோசம் போக்குகிறவர்களுக்கு ஐயோ! தங்கள் பொய்களினாலும் வீம்புகளினாலும். எவர்களை கர்த்தர் அனுப்பவும் அவர்களுக்கு கற்பிக்கவும் இல்லை. பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்கிறவர்களை. ஜனத்துக்கு பிரயோஜனமாய் இராதவர்கள் யார்? பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்கிறவர்கள். உங்களை தள்ளிவிடுவேன் என்பது என்ன பாரம்? கர்த்தராலே சுமரும் பாரம். எப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் தண்டிப்பார்? கர்த்தராலே சுமரும் பாரம் என்று. எந்த சொல்லை இனி வழங்காதிருக்க வேண்டும்? கர்த்தராலே சுமரும் பாரம். அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு எப்படி இருக்கும்? பாரமாய். சேனைகளின் கர்த்தர் என்பவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தேவன். யாருடைய வார்த்தைகளை புரட்டுவதால் அவனவன் வார்த்தை அவனவனுக்கு பாரமாயிருக்கும்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை. கர்த்தர் சொல்லாதிருங்கள் என்று சொன்ன எந்த வார்த்தையை யூதா ஜனங்கள் சொன்னார்கள்? கர்த்தரால் சுமரும் பாரம் என்று. கர்த்தர் எவர்களை மறக்கவே மறப்பேன் என்று கூறினார்? யூதா ஜனங்களை. கர்த்தர் எவைகளை தமக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிடுவார்? யூதா ஜனங்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் கர்த்தர் கொடுத்த நகரத்தை. மறக்கப்படாத எவைகளை கர்த்தர் யூதா ஜனங்கள் மேல் வரப்பண்ணுவார்? நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் வேதாகமத்தை திரும்பவுமாக எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி
பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமேன்.